crowd இன்னும் அதிகமாயிடும். ஆமா அவர் ஒரு 10 மினிட்ஸ்ல இங்க கிளம்பிட்டாரு. அதனால நிறைய பிரச்சனை ஆகும். அதனால தான் அவர் போனாரு. மக்களோட நலத்துக்காக தான் போனாரு. அதனால எல்லா கூட்டத்துல ஆமா அவருக்கு சப்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னு கேக்குறாங்க. தளபதி தங்க மாதிரி இந்த 25 வருஷம் கழிச்சு பாக்குறேன். இன்னமும் அப்படியேதான் சின்ன பையன் மாதிரி டிவி கேட்டி தயவு செய்து ஓட்டு போடுங்க. மாற்றம் வரும். கண்டிப்பா மாற்றம் வரும். அண்ணன் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதுமே செய்வாங்க. நான் வேலைக்கு போயிட்டு ஆஃப் டே பர்மிஷன் கேட்டு நான் வந்திருக்கேன். யாருக்கா வந்திருக்கேன்? தளபதிக்காக மட்டும்தான் வந்தேன். வேற என்ன கேட்கணும்? ஏன் அந்த பர்மிஷன் கொடுத்தா கூட அவர் பேசிருக்கலாம்ல? ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்களா கொடுக்க நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது உண்மைதானே? அவங்களுக்கு தானே தெரியும். நம்ம வந்து பார்க்க வந்தோம். தளபதி பேசுவான்னு நாங்களும் வந்து நின்னோம். அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்களா கொடுத்தாலும் யாருக்குமே தெரியாது. அதுல கொடுத்திருந்தா அவர் பேசிருப்பார். இவ்வளவு தூரம் வந்தவருக்கு பேச பர்மிஷன் கொடுத்தா கட்டாயம் பேசிருப்பார். வேற என்ன பண்ணும்? கொடுத்துருக்காங்க. இதே சிறப்பட்டதுல அவருக்கு கொடுத்துருந்தாங்க. இவருக்கு கொடுக்கல. அது ஏன் பயம்? சின்ன பையனுக்கு கூட பயம். பார்த்தாலே பயம் தான். தளபதினால வேற லெவல் தான். ஏன்னா 2026 தலைமை அடைப்புன்னு சொல்லி தான் பர்மிஷனே இல்லாம பண்றாங்க. கரூர் சம்பவமா இருக்கட்டும், எந்த சம்பவம் ஒவ்வொரு ஜனநாயக படம் ரிலீஸா இருக்கட்டும், எல்லாமே வச்சு செய்யறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வச்சு செய்வாங்க. இந்த 2023 பிரச்சாரத்துல அது முடிவு தேர்தல் முடிவு கட்டாயம் தெரியும். ஒண்ணு போட்டிருப்போம். சொல்றாங்களே இப்போ உங்க அப்பாவோ என் அப்பாவோ வந்து விவசாயமே பண்ணிருப்பாங்க. நம்ம பசங்களை என்ன பண்றோம்? நீ படிச்சு பெரியார வரணும்னு சொல்றாங்க. அதே இதை ஒரு டைம் தளபதிக்கு விட்டு பார்ப்போமே. நம்ம வந்து என்ன சொல்றோம்? வருங்கால இந்தியா வந்து யாரு கையில? வாலிபர் கையிலங்காங்க. ஏன் இவங்களே குடும்ப ஆட்சியே ஏன் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த சக்தி இல்லாம புதுசா ஒண்ணு வரட்டுமே. போட்டுதான் பாப்போமே. என்னதான் பண்றாங்கன்னு இவங்களும் பாக்கலாம்ல. அதனால தளபதி தான் வருவார். வந்தே தீர்வார். இதுதான் எங்களுடைய தீர்மானம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் படிச்சவங்க எல்லாருமே தயவு செஞ்சு டிவிக்கு ஓட் போட்டு ஒரு வாய்ப்பு குத்து பாருங்க. 70 வருஷம் 80 வருஷமா ஆட்சியில இருக்காங்க. நிறைய பண்ணிருக்காங்க, இல்லைன்னா சொல்லல. பட் புதுசா எதனா வேணும். ஒருத்தவங்களுக்கு வந்து புதுசா வாய்ப்பு கொடுத்தாதான் சான்ஸ் கிடைச்சாதான் யாரா இருந்தாலும் ப்ரூவ் பண்ண முடியும். அவர் நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லதான். பட் there are so many people to guide him. So give a chance. Vote for TVK. படிச்சவங்க வீட்டுல எல்லாம் சொல்லுங்க. 60 வயசு மேல இருக்கவங்க பாட்டி அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லி இன்னும் ADMK DMK இல்லாம மாறி வாங்க. மாற்றத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பா ஓட் போடுங்க. எல்லாரும் 23rd பாப்போம் கண்டிப்பா. தேங்க்யூ. வந்து அவர் இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. எல்லா இடத்துலயும் பேசினா இன்னும் நிறைய. So you want to ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவருக்காக நாங்க எத்தனை மணில இருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? 2 நாள் வருவார். முதல்ல வந்தோம். பர்மிஷன் கிடைக்கலன்னு போயிட்டாரு. நாங்க இன்னைக்கும் வந்து பார்க்கவே முடியல. ஏன் அவர் மட்டும் இங்க வர விட மாட்டீங்க? ஏன் அவர் மட்டும் இங்க வரதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க? இது வந்து எப்படி சொல்றது? அவரு ஏன் அப்படி பண்றீங்க? அவரை ஒரு சான்ஸ் கொடுங்க. அவர் வரட்டும். எல்லாரும் டிவி கேக்கு போடுங்க. அவர் வரட்டும். அவர் வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் அவர் ஆளட்டும். அவரால முடியலன்ற பட்சத்துல நீங்க இன்னொருத்தர் தேடி போங்க. பழைய ஆளே கூட தேடி போங்க. ஆனா அவர் வரணும். எல்லாருமே அனுபவம் இல்லாம வந்து கத்துக்கிறவங்க தாங்க. அவர் தான் சொல்றாருல, ஒரு பைசா கூட நான் ஜனங்க காசை எடுக்க மாட்டேன், நான் செய்யறேன்னு சொல்லும் போது ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அங்க கூட்டம் வராது ப்ரோ. அங்க கூட்டம் வராது. இவர ஒரு 3-5 நிமிஷம் காமிச்சதுக்கு கூட்டத்தை பாத்தீங்களா? அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டம் இருக்கு. இப்ப கூட்டம் ஆல்ரெடி கரூர் பிரச்சனை இருந்தது. எதுவுமே நடக்காம ஒரு பழிய தூக்கி ஒருத்தர் மேல போடுறாரு. அது அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி, மக்களுக்கு நம்ம மூஞ்சி காட்டணும். காமிச்சா அதை ஓட்டா மாறுது. அதே போதும் அவருக்கு. மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாதுன்னு. அவர் கன்ஃபார்மா வரும். அவ்வளவுதான். சக்தி அவ்வளவுதான். நாங்க நல்ல சக்தி. அவர் பேசுறதுனாலும் பரவாயில்ல, செய்களை காமிக்கிறாருல, அதுவே போதும் எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா பரவாயில்ல. நான் எந்த இன்சிடென்ட் நடக்காம கரெக்டா போச்சுல, அதுக்காக தானே அவர் பாக்குறாரு. பரவாயில்ல, எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போனோம்ல, அது போதும். அந்த 26ல மாறணும் கண்டிப்பா. உங்க தொகுதியில இந்த விஷயத்தை தளபதி பண்ணணும் அப்படின்னா, இல்ல புஜி அனந்த் சார் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கஞ்சா, பெண்கள் பாதுகாப்பு எங்களுக்கு எங்க இந்த ஏரியால கொஞ்சம்லாம் இருக்கு.
அது இருந்தா போதும், குழந்தைங்க சேஃப்டி இருக்கு இருக்கு. அந்த ரயில்வே பார்டர் அந்த சைட்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதா இருக்கு பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ வரலையும் எனக்கு அந்த மாதிரி தெரியல, பட் ஆனா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது பார்த்தாருன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்தாருன்னா எல்லாத்தையும் பார்ப்பாரு. அணிலுக்குலாம் ஓட்டு போடாதீங்கன்னு ஜூலி சொல்றாங்க. அவங்களாம் ஒரு ஆளே இல்லைண்ணா, அவங்களாம் தூக்கி ஓரம் போட்டு வேலையை பார்க்கணும்ண்ணா. அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, சரிங்களா? அடுத்து செயல்ல தான் காமிக்கணும். ஜூலிலாம் ஒரு ஆளே கிடையாது, வேலையை பாருங்க. வந்து எப்படி சொல்றது, அவர் கூப்பிடாமலே வந்த கூட்டம். அதனால வந்து எப்படி சொல்றது, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் தளபதிக்கு. இவ்வளவு நாள் இவ்வளவு பேர் இருந்துட்டாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். தப்பு கிடையாது. இடியாப்பம் கூட்டம் இல்ல, 200 ரூபாய் கூட்டம் இல்ல, இது வந்து மக்கள் சக்தி தேர்ந்தெடுத்து வந்த கூட்டம் நாங்க. அதனால இவ்வளவு பவர். நீங்க பார்த்தனா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. அதே போதும், வந்தாலே போதும், சந்தோஷம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தல, அதே மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் தான் ஜெயிக்கணுமே, எங்களோட இது அதுதான். ஃபர்ஸ்ட் ஜூலி யார் ப்ரோ? நீ ஜூலிலாம் சொல்லுங்க. ஒரு ஆளே இல்ல ப்ரோ. அவங்க ஜூலி யாருன்னு சொல்லுங்க. ஆளே இல்ல அவங்க. இல்ல ப்ரோ, ஜூலி யாரா இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரி அணிலுக்கு ஓட்டு போடாதீங்க, அது வல்கர் வாரியர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க ப்ரோ? அதெல்லாம் கண்டிக்க கூடாது ப்ரோ. சீமான் பேசுறாப்ல, எல்லாம் தான் பேசணும். நம்ம அதை பெருசா எடுத்துக்கிட்டோம்னா நம்மள வந்து இப்ப ஸ்டாண்ட் பை நிக்க முடியாது அவர் சைடு. அதெல்லாம் நம்ம கண்டுக்காம இவர் சைடு ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே போதும். அவங்களாம் ப்ரோ இப்போ கொசு கடிக்குதுன்னு நம்ம கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு அது நம்ம எது பண்ண கடிச்சிட்டு போட்டோம் அப்படி விட்டா நம்ம போதும். அது மாதிரி தான், அது சும்மா ஒரு கொசு ப்ரோ, அவ்வளவுதான். வேற இல்ல ப்ரோ, கொசுன்றீங்க, கொசு தான் டெங்குவா உருவாக்குது. ஆனா மெடிசன் இருக்குல்ல, மெடிசன் டெங்கு சரியாகுதுல, அந்த மெடிசன் எங்க தளபதி. அது போதும், வேற என்ன வேணும்? இப்ப இந்த எலெக்ஷன் டைம்ல நிறைய பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் போக தான் செய்யும். நம்ம தான் கண்டுக்காம நம்ம வேலையில ஃபோக்கஸ் பண்ணிடணும். அவர் அதான் பண்றாரு, தளபதி அதான் பண்றாரு. அவர் வேலையில அவர் ஃபோக்கஸா இருக்காது, மத்தது அவர் கண்டுக்கல. இதுதான் ரீசன். அவர் கிளியர் பண்ணணும்னு சொல்றாரு. விசில் எதுக்கு? விசில் அடிச்சா ஊரே கிளீன் ஆகுது, ஊரே கிளீன் ஆகுது. இப்ப எங்க விசில் அடிச்சா நாடு கிளீன் ஆகும். அதுதான். எல்லாரும் விஜய்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, விஜய் என்ன பண்ணுவாரு, ஸோ அதெல்லாம் கேட்குறீங்களே. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க தெளிவான ஏதாவது ஒரு பிரச்சனைக்கெல்லாம் ஒழுங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா திரும்பி அந்த தப்பு நடந்துகிட்டே இருந்திருக்காரு. நிறைய ஆவண கொலை, நிறைய ஜாதி கொலை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மீஞ்சூர்ல ஒண்ணு நடந்திருக்கு. கஞ்சா போட்டை போட்டு 3 பசங்க ஒரு வீட்டுல போய் ஒரு பொண்ணை படிச்சுட்டு இருந்த பொண்ணை வெட்டியிருக்காங்க. இது வரைக்கும் திரும்பி அதாவது மாசத்துக்கு ஒண்ணு நடந்தது, இப்ப வாரத்துக்கு ஒண்ணு நடக்குது. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு ஒழுங்கா கொடுத்திருந்தா திரும்பி இது நடக்குமா? இதுக்குதான் விஜய் வரணும்னு சொல்றோம். புரியுதா? பெண்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லையா? இல்லைன்றதான் நான் காமிச்சிட்டேன்ல. அதுதான், பெண்களுக்குன்னு இல்லை, யாருக்குமே இல்லையா. பெண்களுக்கு மாட்டிப்பு மட்டும் இல்ல, பசங்களுக்கு எங்க போனாலும் வெட்டுறானுங்க, எல்லாம் பண்றாங்க. ஏதாவது ஒரு டிசிஷன் ஒழுங்கா எடுத்திருந்தா இந்த ப்ராப்ளம் திரும்பி அக்கறை ஆகாதுல்ல. அதனாலதான் சொல்றோம். ஆனா தளபதி மேல கூட்டம் வந்தா ஓட்டா மாறாது, இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, ஒரே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆனா நான் உண்மையா சொல்லணும்னா ஒரு சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, ஓட்டு இல்லாத பசங்களா இருக்காங்க. ஆனா ஓட்டு ஐடி இருக்கிறவங்க டிவிகே மெம்பர்ஷிப்ல போய் பாத்தீங்கன்னா கூகுள்ல அதுல எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு லேக்ஸ் கணக்கில் தான் இருக்காங்க, உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால முடியல. ஏன்னா அது அவ்வளோ சர்வர் இஷ்யூவா இருக்கு. ஸோ அதனால ஓட்டெல்லாம் வரும், ஓட்டு பிரியும், முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு நல்லாவே பிரியும். ஆனா டிஎம்கே வருமான்னு கேட்டா தெரியாது. அதுதான். பர்சனல் அட்டாக் எப்படி ப்ரோ பாக்குறீங்க? தளபதி மேல இருக்கிற பர்சனல் அட்டாக் எப்படி பாக்குறீங்க? அது தேவையில்லாதுதானா? ஏன்னா ஜூலி கூட நேத்து அவங்களெல்லாம் வேஸ்ட். அணிலுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அவங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி டிவிகேல இருந்த கட்சியில இருந்தவங்களே வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அவங்கள அரசியல்ல இல்லாதவங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அரசியல் யாராவது ஏதாவது தெரிஞ்சு யாராவது சொன்னா சொல்லுங்க. அவங்களாம் அரசியல் ஏதாவது இருக்காங்களா? பாலிடிக்ஸ்ல ஏதாவது இருக்காங்களா? ஜூலிலாம் டிஎம்கேல இருக்காங்களா? அப்ப பேசறதா செய்வாங்க. புரியுதுங்களா? அதுதான். கண்டிப்பா இருக்கும்ன்ற. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குல்ல, நைட்ல சேஃப்டி கொடுக்கலாம். அதான் அவர் நிறைய சொல்லியிருக்காருல்ல. ஸோ பொது இடங்கள்ல பொது வாகனத்துல அந்த பட்டன்ஸ் இது பண்றது. ஸோ போதை இல்லாத தமிழ்நாடு. அவர் ஒன்றும் டாஸ்மாக் அதெல்லாம் பத்தி ஒன்றும் பேசல. ஸோ இதுக்கப்புறம் பேசுவார்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒன்றும்லாம் இல்லை ப்ரோ, கஷ்டமா தான் இருக்கு. மேபி கூட்டம் அதிகமா இருக்கனால பேசல என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கஷ்டமா தான் இருக்கு. பேசுவாங்கன்னா பார்த்தேன் செம்ம கூட்டம். என்னோடதா எந்த டிவிக்கு
என் தம்பிக்கு வந்து 17, அதனால அவனும் கிடையாது. மத்த நானே எங்க அப்பா நாளா 3 ஓட்டு இருக்கு. இல்ல இல்ல, நான் வந்து கேட்கணுங்க தளபதி கிட்டயா. மேபி உமன் சேஃப்டி. ஏன்னா பஸ்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்றது கஷ்டமா இருக்கு. அதுதான் மெயினா. அதுல போகும்போது, இந்த ட்ரெயின்ல போகும்போது அதெல்லாம் அது அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே பண்ணா நல்லா இருக்கும். மென்னுக்கும் சரி உமனுக்கும் சரி எல்லாருக்குமே இருக்குதான். உமன் சொல்லக்கூடாது. எல்லாமே அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். தளபதி பார்த்துட்டோம், பட் அவங்க பேசாம போனது ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னன்னு தெரியல. ஆனாலும் இல்ல, இப்ப திரும்பி அவரை ஃபாலோ பண்ணி தான் பயணம். தளபதி வந்து ஏன்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி தளபதி பேசணுன்ற ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். எதனால நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி துணை முதல்வர் வந்து பேசியிருக்காரு இதே தொகுதியில. ஆமா, அவங்க போன வாட்டி வந்தாங்க. தளபதி மட்டும் கிடைக்கல. அது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பாக்குற மாதிரி இருக்கு. போன வாட்டி அவர் வந்தப்ப எதுவும் நடக்கல, வந்தாங்க பேசிட்டாங்க போயிட்டாங்க. இந்த வாட்டி இவர் வந்துட்டு பேசாம போனது ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். நான்லாம் 1 மணில இருந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ திரும்பி அவரை ஃபாலோ பண்ணி போய் அங்கேயாவது பேச முடியுதா பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். நாங்க 2 o'clockல இருந்து வெயிட் பண்றோம். தளபதி பார்த்தாச்சு, ஆனா பேசுறது அவரு பேசலன்றதுதான் சேடா இருக்கு. பொக்கே வாங்கிட்டு வந்த குடுக்கலான்னு கொடுக்க முடியல. அது ரொம்ப சேடா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த துணை முதல்வருக்கு இதே இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு. அவருக்கு பேச அவர் வந்ததே எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு பேசுறது வாய்ப்பு கொடுத்தாங்க. தளபதி முன்னாடி வாய்ப்பு எல்லாம் பாலிடிக்ஸா பாப்போம். இன்னும் 23rd வரைக்கும் தானே பாப்போம். அதுக்கப்புறம் நீங்க தொகுதி தான். ஆமா, நான் வெஸ்ட் மாம்பலம் டிநகர் தொகுதி. என்ன விஷயத்தை தளபதி அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே பண்ணணும். உமன் சேஃப்டி, எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையுமே. வந்து கூலி வந்து அணிலுக்குலாம் ஓட்டு. ஐயோ, அதெல்லாம் நான் ஒரு ஆளாவே கன்சிடர் பண்றது இல்ல. அது அவங்க பேசுறாங்கன்றது விட அணிலுக்கு ஓட்டு போடாதீங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து வல்கர் வாரியர்ஸ்லாம் பேசுறாங்க. இந்த விஷயத்துல எப்படி பாக்குறீங்க? அதான் அவங்களெல்லாம் நாங்க ஒரு பொருளாவே கன்சிடர் பண்றது இல்ல. கன்சிடர் பண்ணாதானே அதை பத்தி பேச முடியும். அதான் ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல. கண்டிப்பா தளபதி. உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? எத்தனை ஓட்டு தளபதி? எங்க வீட்டுல ஒரு 4 ஓட்டு இருக்கு. 4 ஓட்டுமே டிவி கேக்குதா. நாங்க 1 hour வெயிட் பண்ணோம். ஆனா ஒழுங்கா பாக்கல. ஒரு வாய்ஸ் கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவள்தான் இல்ல, அவருக்கு பேசுறது பெர்மிஷன் இல்லன்ட்டாங்க. சோ இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டமா தான் பாக்குறோம். மத்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் தராங்க 2 hour 3 hour. இவருக்கு ஒரு 10 நிமிஷம் கூட பேச தர மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு வந்து பேசுறது பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனா தளபதி கொடுக்கல அந்த பெர்மிஷன். எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காண்டு இங்க வந்துருவாரு. ஒரு சிஎம் ஆயிடுவாருன்னு கொஞ்சம் காண்டு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லன்னா. சரிம்மா, ஒண்ணும் இல்ல. அணிலுக்குனா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவர்ல ஒரு ஆளே இல்ல. அவர பார்க்கவே பாவம். ஒரு ஆளாவே மதிக்கலனா. அவ வா நான் வந்தாளா? அவ ஜூலி ஃபர்ஸ்ட் வந்து கேட்டாளா? வந்து ஒண்ணுமே அவள இது பண்ணல. நீங்க வெயிட் பண்றீங்களா? அவங்க வருவாங்க வெயிட் பண்றீங்களா? இங்கே நிக்கிறா. வர சொல்லுங்க. இப்ப கூட நிக்கிறா. வர சொல்லுங்க. நீங்க வந்தா பேசுறதுக்கு நாங்க ரெடி தான் ஜூலி கிட்ட. எனக்கு வந்து புதுக்கோட்டையில ஆலங்குடி தொகுதி. சொல்லுங்க ப்ரோ. தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு. எல்லா இளைஞர்களும் அரசியல் திரும்பி பார்த்துருக்காங்க. அதில் வந்து தளபதிக்கு வந்து ஒரு சேரும். அவரை பற்றி அது சேரும். அது என்னை பொறுத்தவரையும். முன்னாடி இருந்த 2 கட்சிகள் இல்லாம நீங்க தளபதிக்கு மாறுறதுக்கான காரணம் என்ன ப்ரோ? காரணங்கள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மாற்றங்கள் வரணும். தமிழ்நாட்டில் வந்து மக்கள் நிறைய அவதிப்படுறாங்க. 1. 2வது வந்து பாலியல் கொடுமை அதிகம். இந்த 5 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பாலியல் கொடுமை அதிகமாகிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து ஒரு புதுசாக யாராவது வரணும். 1. மக்களும் வந்து 2 பேரை மாற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்களும் வந்து இதே இருந்த ஆண்ட கட்சிக்கு தான் நாங்களும் வந்து ஓட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நாங்களே வந்து மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் விலைவாசல் இறங்கணும். மக்கள் நிறையா முன்னாடி ஒரு காலத்தில் வந்து எப்படின்னா 10,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ ஊழல் அதிகமாயிருச்சு. ஒரு உள்ளாட்சி தேர்தல் எடுத்துங்க. ஒரு உள்ளாட்சி பஞ்சாயத்து தேர்தல் இருக்கு பண்ணீங்களா, அதில் ஒருத்தர் தலைவர் நிற்கிறாரு அப்படின்னா 30 லட்சம் 40 செலவு பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னா அதில் ஊழல் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உள்ளாட்சி தேர்தல் தலைவரே தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களே வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்தா வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலே வர்றாங்க உள்ள. அப்படிங்கும்போது மக்கள் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒரு ரோடு போடணும் அப்படின்னு அவங்களுக்கு கரப்ஷன் போக தான் அந்த ரோடுக்கு உள்ளே வருது. அது பாதியில் நிப்பாட்டலாம், அதுக்கு முன்னாடி நிப்பாட்டலாம். அவங்களுக்கு தேவை எவ்வளோ அதை நிப்பாட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் நடக்குது இங்கே. 2வது என்னன்னா, டிவிகே பொறுத்தவரை எனக்கு எந்த இதுவும் கிடையாது. என் தொகுதியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சமத்துவ அரசு இங்கே பேசுறாங்க. என் தொகுதி ஜாதி அரசு நடந்துட்டு இருக்கு. அவர் கம்யூனிட்டியை வச்சு தான் வந்து அவர் எம்எல்ஏ ஆகிட்டு இருக்காரு. அது ஒன்று. அது வரக்கூடாது.
சமத்துவ அரசியல் விஜய் அதை பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பண்ணுவார். இப்போ வந்து அணிலுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்க. ஜூலியோட இது அதை சொல்லிடுறேன், நான் கேட்டீங்க அதையும் சொல்லிடுறேன். நான் ஜூலியோட கிட்னி திருட்டு வந்து அம்பலமாயிருச்சு, ப்ரூஃபோட அம்பலமாயிருச்சு. அவங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னா டிஎம்கே வந்தால் மட்டும் தான் காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா கதிரவன் இருக்காப்புல, கதிரவன் எல்லாம் கூட்டு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா டிஎம்கே வந்தால் தான் காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா சான்ஸ் கிடையாது. அவங்க கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ள போக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அவங்க வந்து டிஎம்கேக்காக போராட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. ஜூலி முகம் யாருன்னே தெரியாது. பிக் பாஸ்ன்னு ஒன்று போனாங்க, அதுக்கப்புறம் வெளில வந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அந்த கிட்னி திருடு வந்து வெளியானதுக்கு அப்புறம் தான் வெளியே வர்றாங்க. விஜயவனை பற்றி பேசுறது, விஜயவனை பற்றி பேச அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நிரூபிச்சுக்கிறேன். நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க தளபதிக்காக நான் காலேருந்து வெயிட் பண்ணி வேலைக்கு போறாலும் வேலைக்கு போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தளபதி பேசுறத பார்க்க முடியல. எப்படி ப்ரோ பாக்குறீங்க? ஏன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் துணை முதல்வர் வந்து பேசிட்டு போனாரு. இதெல்லாம் வந்து மனசு வருத்தமா தான் இருக்கு. எல்லாமே அவங்க பண்றது எல்லாமே தளபதி வந்ததுக்கு அப்புறம் அவருக்காக பண்ணது எல்லாமே மனசு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நாங்க வீட்டுல ஒரு அண்ணனா பார்த்துட்டோம் வர, அதனால மனசு வருத்தமா தான் இருக்கு. எல்லாமே வருத்தமா தான் இருக்கு. உங்க தொகுதியில கண்டிப்பா தளபதி தான் இல்ல, எங்க தொகுதியில சொல்ல முடியாது, எந்த தொகுதியிலுமே சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, அவங்க வந்து கம்யூனிட்டி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க ஜாதி மெஜாரிட்டியா இருக்கு, அதனால அவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற என் தொகுதியில் அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். நான் எனக்கு பிடிக்கல அந்த அரசியல் பண்ணுறது. எனக்கு இப்போ நானும் ஓட்டு போட்டேன், அதே டிஎம்கேக்கு நானும் ஓட்டு போட்டு வந்தேன், இல்லைன்னா சொல்ல. நான் அன்னைக்கு வந்து எனக்கு அவரை பிடிச்சிருந்து நான் ஓட்டு போட்டேன். அவர் வந்ததுக்கப்புறம் ஜாதி அரசியல் பண்ண போகிறோம். அவர் ஒரு அமைச்சர், அவர் வந்ததுக்கப்புறம் ஜாதி அரசியல் பண்ணார். அது எனக்கு பிடிக்கல, எங்கள் ஊரில் யாருக்குமே பிடிக்கல. நான் தொகுதி வந்து மீஞ்சூர் சரி, அது பொன்னேரி எனக்கு தொகுதி, பொன்னேரி தொகுதி எம்எல்ஏ. நான் இங்கே வேலை ஒர்க் பண்ணுறதுனால இங்கே இருக்கிறேன். இன்னைக்கு வந்தார், பேச முடியலன்னு வருத்தமாக தான் ஆகுது விஜய் வந்ததுனால. இதுக்கு முன்னாடி வந்து துணை முதல்வர் வந்திருந்தாரு, அவருக்கு பேசுறது வாய்ப்பு நாங்கள் பார்த்தோம். துணை முதல்வர் வந்தப்போ இந்த இடத்த எவ்வளோ க்ளீன் பண்ணாங்க, இப்போ எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்களே பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா துணை முதல்வர் வந்தப்போ அந்த அளவுக்கு கூட்டமே கிடையாது. இப்போ இருக்கிற கூட்டத்துக்கு கண்டிப்பாா அவங்க வந்து கூட்ட நேசத்தில் இறந்துட்டாங்கன்னு பழி விஜய் மேல போட்டுருவாங்க. அந்த பக்கமும் நம்ம பார்க்கணும். அவருக்கு வந்தப்போ ஒரு மேடையை போட்டாங்க, மிஞ்சி போனால் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, 100 பேர் 200 பேர் இருந்திருப்பாங்களா? இன்னைக்கு நீங்கள் பார்த்து எவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த இருந்த கூட்டத்தை அவங்கள போலீஸாலே கட்டுப்படுத்த முடியாது. காலையிலேருந்து இன்னைக்கு ரவுண்ட்ஸ்லேயே இருக்கிறாங்க, ஒரு வண்டியை கூட விடல, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர் பேசலன்றது வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அவர் பேசாதனால இந்த மாதிரி அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதனால அது நல்லது எங்களுக்கு. அப்படி இதுக்கப்புறம் எங்கே வேற இடத்துல பேசுவார், நம்ம அதை கேட்டுக்கலாம். இங்கே வந்து பேச முடியாதனால வருத்தமாக இருக்குது. அவ்வளோ போலீஸ் கோர்ஸ் கொடுக்க முடியாது அவங்களுக்கும். அதனால எங்களுக்கு வந்து என்னன்னா விஜய் வந்தது எங்களுக்கு பெருமை தான். இந்த இடத்துல ஓட்டு அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. டி நகரோட ஓட்டு மொத்த ஓட்டையும் நாங்கள் பார்த்துட்டோம். எங்கள் சைட்லையும் எல்லாருமே மீஞ்சூர் பொன்னேரி அந்த சைடில் இருக்கிற எல்லாரும் ஓட்டுமே விஜய்க்கு தான் போகுது. ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ கட்சி அப்படி எல்லாமே விஜய்க்கு தான் மாறுறாங்க. ஒரு புது ஆட்சி வரட்டுமே எதிர்பார்க்குறாங்க. கடந்த ஆட்சியில் வந்து ரொம்ப அதிகமாக ஊழல் நடந்துக்குது, ரொம்ப தவறான விஷயம் நடந்துக்குது, அதுக்கான முடிவு காணலை அப்படின்றாங்க. எப்போவும் நடந்த கொலை வழக்கு உங்களுக்கே தெரியும், பெனிக்ஸு ஜெயராஜ், அதுக்கு திருப்பி 5 வருஷம் தான் கிடச்சிருக்குது. ஆனால் அது யார் மேலே தப்பு? அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்க யார்? திமுக தான். அந்த போலீஸ்காரங்க மேலே தான் தப்பு. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க முடிவே எடுக்கல. ஏன் அப்படி எடுக்கல? அந்த 2 பேரோட உயிருக்கு மேலே அவங்களுக்கு பொறுப்பே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம தமிழகத்து மேலே, நம்ம குடும்பத்தில் இருந்தால் நம்ம அப்படியா இருப்போம். அப்போ அவங்களுக்கு என்ன பொறுப்பே இல்லை. யாருக்கிட்ட போலீஸ் இருந்துக்குது? அவங்க கிட்ட தான் இருந்துக்குது. இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்துக்குது. நீங்கள் எவ்வளோ பாலியல் கொடுமை எடுத்துக்கங்க, எல்லாமே பெண்கள் மேலே அதிகமாக நடக்குது. அதிகமாக இருக்கிற பின்னணின்னு பார்த்தா திமுக கட்சிக்காரங்களோட தான் இருக்குது. ஏன் அதுக்கெல்லாம் தீர்வு காண மாட்டாங்க? இப்போ விளாத்திக்குளம் இது கூட எடுத்துக்கங்க, ஒரு பெண்ணோட இது, அதுக்கு முடிவு கேட்க போனால் கனிமொழியே அடிச்சு துரத்துனாங்க, உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படி பண்ணுறாங்க? அதுக்கான முடிவை உடனே தெரியல. ஏன்னா கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த என்னது பரிசோதனை பண்ணுவாங்கல்ல, அந்த பரிசோதனை இன்னும் பண்ணலன்னு 5 நாள் கழிச்சு சொல்கிறாங்க. ஏன் அப்போ மற்றதுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்குது? உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. உங்களுக்கு அது எல்லாருக்குமே தெரியும் பண்ணது. கரூர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போஸ்ட்மார்ட்டம் உங்களால் உடனே கொடுக்க முடிஞ்சது. ஒரு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, அந்த தீர்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. சொன்னால் திமுக சைடில் பாதிப்பு இருக்கும், அவங்களோட ஆட்சியில் வந்து இப்போ பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை உடனே விடலை. அதனால இப்போ லேட்டாக கொடுக்குறீங்க, அதுக்கு தீர்ப்பே சரியாக கொடுக்கல. ஏன் அப்படி பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு நைட்டில் யார் கொடுக்குறா? எதுவுமே கிடையாது. என்னென்னமோ ஸ்கீம் கொடுக்குறீங்க, ஆனால் எதுவுமே பிரயோஜனமாக இல்லை. அதிகாலை உணவுன்னு சத்துணவு திட்டத்தை எடுத்துட்டா கூட அந்த சத்துணவு திட்டத்தில் என்ன கொடுக்குறீங்க? நல்லா இல்லாத சாப்பாடுங்களை போடுறீங்க, அதை சாப்பிட்றாங்க மக்கள், அந்த குழந்தைங்க சாப்பிடுது. என்ன பிரயோஜனம்? அது நீங்கள் ஒழுங்காக போடலாம், இல்லைன்னா போடாமல் இருந்தாலும் நல்லது தான். வீட்டில் அவங்க ஏதோ கஞ்சி குடிச்சு கூட வருவாங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மாநகராட்சி ஊழியருக்கு காலை உணவு போடுறாங்க, நீங்கள் அந்த உணவை போய் டெய்லி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அது நல்லாவே இல்லை. அந்த உணவை ஏன் கொடுக்குறீங்க நீங்கள்?
அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியை மேம்படுத்தணுன்றதுனால இந்த 5வது வருஷத்துல செஞ்சீங்க. அதெல்லாம் 4 வருஷமா செய்யலையே. அதெல்லாம் 4 வருஷத்துல செஞ்சிருக்கலாம் தானே. 4 வருஷமா மாநகராட்சி ஊழியர் வேலை தான் செய்கிறாங்க, இந்த குப்பை எடுக்கிறாங்க, பெருக்குறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்போல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியல? அதெல்லாம் 5வது வருஷத்துல மட்டும் நீங்கள் செஞ்சு தான் பேர் வாங்கணும்னு இருக்கா? இல்லையே. 5 வருஷமா கோடை காலத்துலேயும் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. இந்த 5000 ரூபா எலெக்ஷனுக்காக கொடுக்கலன்றீங்க. அதை நீங்கள் முன்னாடியிலேருந்தே அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? உங்களுக்கு ஒரு புது ஆட்சி வருது, எல்லா ஓட்டும் உங்களுக்கு போயிடுது அப்படின்ற உங்களுக்கு வருத்தத்தால் நீங்கள் அவ்வளோ எதிர்க்கிறீங்க. வந்து கூட பாருங்களேன், அவரும் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு நீங்கள் எல்லா காசையும் சம்பாதிச்சு என்னது தாத்தா அப்பா பேரன் இன்னொரு அடுத்த தலைமுறை ரெடி ஆகுது. என்ன பண்ண போறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டை இன்னும் கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு தமிழ்நாடோட மக்கள் வயிற்றுல அடிக்க போறீங்க. புது ஆட்சி கொடுத்து மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்க. அவ்வளோதான் எங்களோட கருத்து. நன்றி. இது ஒன்று நான் அணிலுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஜூலி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி ப்ரோ பாருங்க? அவங்கள ஒரு விஷயத்துல பாராட்டலாம்னா ஜல்லிக்கட்டுக்காங்க நின்னாங்க, அதோட அவங்கள பாராட்டலாம். ஜல்லிக்கட்டே அவங்க தான் வாங்கி கொடுத்தன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அது எப்படி? அவங்க அப்ப முதலமைச்சரா இருந்தாங்களா, எதிர்கட்சியா இருந்தாங்களா, யார் அவங்க? ஒரு தனிப்பட்ட ஆளு. நான் கூட தான் போய் நின்றுட்டு நானும் இந்த மாதிரி பேசிட்டா நானும் வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிருமா? இல்லையே. அது கோர்ட் ஆர்டர்ல கொடுத்து எவ்வளவு போராட்டம் பண்ணி வாங்கினது. லாரன்ஸ் அண்ணா கூட தான் நின்னாங்க, அதுக்காக அவர் வாங்கி கொடுத்துட்டாரா? அப்பயே சொன்னாரு அவர் அரசியல் பண்ணாதீங்கன்னு. அப்ப அது அரசியலும் கிடையாது, எல்லா மக்களும் போராடினது. அது வந்து மெயினா அது நடக்கக்கூடிய இடங்கள் என்ன? நம்மளோட மதுரை மாவட்டம், மதுரை அந்த சுற்றுவட்டார பகுதியில் நடந்தது. அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி தானே அது. ஜூலி நீங்க ஏன் பாக்குறீங்க? தனி மனிதர் அவங்க, சும்மா போராட்டத்துக்காக வந்தாங்க, அவங்க பேர் தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பிக் பாஸ்க்கு போனாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வர ஒரு நபரை போய் தவறா பேசுதல் அது தப்பு. ஏன்னா அவங்க மேல குற்றம் இருக்கு, அதை முதல்ல சரி பார்க்கட்டும். அவங்களுக்கு கணவர் எப்படி இருக்கிறாரு, அவங்க கிட்னி திருடினாங்க, நமக்கு அதெல்லாம் உண்மைன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப அவங்க பேசுறத நம்ம ஒரு பொருட்டாவே எடுத்துக்கூடாது. அவர் அதை பத்தி வருத்தமே படல இவ்வளவு நாள் பேசியும். இப்போ ஒரு வாரியர்ஸ் அவங்க மேல குற்றம் சாட்டுறாங்கன்னா நீங்க கோர்ட்ல கேஸ் கொடு, அதை அவங்க பார்க்கட்டும். விஜய் சார் தனிப்பட்ட முறையில ஒன்னு தாக்கலையே, எவ்வளவு பேர் தாக்குனாங்க? சீமானெல்லாம் ரஜினி மேல தாக்குனாரு, விஜய் மேல தாக்குனாரு. ஆனா அதெல்லாம் அவங்க ஒரு பொறுப்பாக எடுத்துக்கல. விஜய் இப்ப வந்திருக்காரு, ஒரு கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு விமர்சனம் கொடுத்தாங்க, அவர் பதில் பேசலையே. அவர் தாக்குறது என்ன? ஆளுங்கட்சி மேல அவர் இருக்கிற குற்றத்தை சொல்லி கேட்கிறாரு, அவ்வளவுதான். ஏன்னா அவர் நல்லது செஞ்சதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சதுல இருந்து அவர் எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காருன்றது எல்லா லிஸ்ட்டும் அதை போட்டாலே வந்துடும் நமக்கு. ஏன்னா அவ்வளவு உதவி செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஜூலிலாம் ஒரு ஆள் கிடையாது. அவங்க சொல்றதை நம்ம எதிர்த்துக்க தேவையில்லை. ஏன்னா இப்ப நம்ம ஸ்டாலின் சொன்னாருன்னா ஆளுங்கட்சியிலன்னு சொல்றாங்க, நம்ம ஒத்துக்கலாம், அவங்களெல்லாம் மதிக்காதீங்கன்னு. இவங்க ஒரு சாதாரண ஆளு. அவங்க ஏதோ வந்து இப்ப அவங்க பிரபலியம் ஆகணும், தனக்கு ஒரு ஒரு இமேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு வராங்க. அவங்கள கண்டுக்க தேவையில்லை, நம்ம விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இவர் இன்னும் கூட்டணி வச்சுக்காதது இன்னும் இப்படி தொடரணும். கண்டிப்பா எல்லாரோட ஓட்டு அவருக்கு தான். ஜெயிச்சாலும் யார் கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா எல்லாரும் காசுக்காக தான் போறாங்க. கஷ்டப்பட்டு இருந்த தேதிமுக எல்லாருமே நம்ம நல்லவங்க தான் நாங்கள் நினைச்சோம். ஆனா கடைசி நேரத்தில் போய் திமுக கூட சேர்ந்தாங்க. அதுவே வருத்தம் தான் எங்களுக்கு. ஏன்னா அவங்களும் தனிச்சா இருந்திருக்கலாம். நம்ம பிசிகா தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே தனித்து தான் நிற்கும். அவரோட ஓட்டு எல்லாரும் ஓட்டு அவருக்கு தான். தமிழ்நாட்டில் அவர் தான் ஜெயிப்பார். ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. அப்படியேப்பட்ட நல்லது செஞ்ச காமராஜரே தூக்குன ஊர் இது. அதனால இவர் நல்லது செய்ய தான் வராரு. அடுத்த இதுக்கு இவர் எடுப்பாங்க கண்டிப்பா. எல்லாரோட ஓட்டு அவருக்கு தான். எங்க ஓட்டு அவருக்கு தான். எங்க வீட்லயும் 5 ஓட்டு இருக்குது. எல்லா ஓட்டும் அவங்களுக்கு தான். நன்றி.